வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடையில ஒரு ட்ரேட் நடந்தனால நமக்கு கொஞ்சம் குழப்பம். ஆக்சுவலாக அந்த ட்ரேட் எனக்கு சரியாக தெரியல. அதனால் நானும் வீடியோவில் வெள்ளிக்கிழமையே நம்ம திங்கக்கிழமை செட்டப்புக்கு தான் போட்டிருந்தோம். ஆனால் இந்த இடையில ஒரு செட்டப் நடந்தனால ஒரு சின்ன குழப்பம். ஓகே, இருந்தாலும் நம்ம டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், ப்ளூ கலர். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் நேற்று அந்த சனிக்கிழமை ட்ரேட் முடிச்சிருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளவே முடிஞ்சிருச்சு. இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாததுனால பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேற்று அந்த சனிக்கிழமை ட்ரேட் செட்டப் நம்ம கொடுக்காதனால இந்த இடம் கொஞ்சம் குழப்பமாக முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம இதான் கொடுத்துருந்தோம், எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் பை ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டேவோட ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அந்த டேவோட ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால். கீழ் நோக்கியும் வரல, கீழே வந்தாலும் இங்கேருந்து பையிங் இருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த கீழேயும் வரல, மார்க்கெட் ஃபுல்லாகவே சைடு வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்னமே நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று அந்த சனிக்கிழமை நடந்த ட்ரேட் ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி போட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான டோஜி போட்டுருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது இந்த டோஜி. சரி ஓகே, நம்ம 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். ட்ராயிங் டூலில் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன மூவ்மெண்ட்ஸ்னு பார்க்க முடியாது. நம்ம சாதாரணமாக நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,358 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அதை போல் இந்த ஹை, அதாவது நேற்று சனிக்கிழமை போன ஹை, இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 22,358 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,280. இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,463 பிரேக் பண்ணும் பட்சத்தில் அந்த 22,500 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர்னால இதில் ஒரு செல்லிங் கூட வரது வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் 22,600ங்கிறது போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்குது, அதை டேயில் வச்சு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த டேயில் இந்த சேனல் போட்டிருந்தேன், அது நேற்றும் போட்டிருந்தேன். இப்போ இந்த சேனலில் அப்படியே 15 மினிட்ஸை மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சேனலோட எண்டும் நம்மளோட அந்த 22,500 அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல வரனால இந்த இடத்துல இந்த செல்லிங் வரத்தான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் இந்த இடத்துல வந்தால் செல்லிங் வரத்தான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஒரு நிமிஷம், தப்பாக போயிட்டு. அதனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இந்த இடம் மட்டும்தான். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஷ் கூட இருக்கலாம். அந்த 600 தாண்டி போகிற வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஒன்று இந்த இடத்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும், அது 22,350 சப்போர்ட் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 22,280 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்த சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பையிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் தான் இருக்குது. இந்த இடத்துல பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும், இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இதுக்கு இடைப்பட்ட மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நல்ல ஒரு கேப்பை பிரிஞ்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்தால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் பை சைடு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம டேயில் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், அதை பிரேக் பண்ண முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் நாள் கேண்டிலுக்கு மேலே க்ளோசிங் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கேப் அப் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி. அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு புல்லிஸில் தான் இருக்குது. நிஃப்டி தான் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணல, ஒழிஞ்சு நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தால் பேங்க் நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட்ஸ் கூட இன்றைக்கி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த எல்லோ ஜோனை மாற்ற வேண்டியல. பையிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இதே எல்லோ ஜோன் தான் நம்ம பொறுத்தளவுக்கு. ஆனால் இப்போ இந்த ரீசெண்டாக போன ஹை, அதாவது இன்றைக்கி போன ஹை, இது நம்ம ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துப்போம். 47,520ங்கிறது. இப்போ இந்த 47,520 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,900, 48,300 இந்த ரேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் நிஃப்டியில் மட்டும்தான் ஒரு இடைஞ்சல் இருக்க ஒழிஞ்சு, ஆனால் பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. இதுக்கு கிளியராக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியராக இருக்குது. இதில் ஒரு சின்ன மைனர் ட்ரெண்ட் மட்டும் போடுறேன். இந்த ட்ரெண்டு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த எல்லோ ஜோன் வரது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோ ஜோன்லேருந்து பை ஆக வாய்ப்பு இருக்கும்.
அப்படி இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் இல்லை ஒரு கேப் அப் இருந்தாலோ ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் எப்பயும் பார்த்துங்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது 47,520க்கு மேலே ஒரு வேளை ஓப்பன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா இது பை சைடு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையிங் வாய்ப்பு கிளியராகவே இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த நம்ம ஒரு சேனல் போட்டுருவோம், அந்த சேனலும் அது ஒன்றா வரனால அந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதுமாதிரி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபின் நிஃப்டி பார்ப்போம் நாளைக்கு எக்ஸ்பெரி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டியோட டே கைண்டில் வச்சுருக்கோம். இந்த செட்டப் வந்து கிளியராக மார்க்கெட் வந்து நாளைக்கு வெரி புல்லிஸ்க்கான செட்டப் வந்து ஃபின் நிஃப்டி சொல்லுது. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட் வந்து அந்த 21,190 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 21,340 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதை பிரேக் பண்ணிட்டாங்க. இதுவும் பிரேக் பண்ணல. இதை பொறுத்தளவுக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி மாதிரி கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் தான் முடிச்சிருக்காங்க. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,190 டு 21,340 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதுபடி பார்த்தீங்கன்னாலும் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இது கிட்டத்தட்ட கிளியராக இண்டிகேட் பண்ணுது. பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இந்த இடம் வந்தால் பையிங் வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த லோவிலேருந்து நிறையா பையிங் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது 20,904 அப்படிங்கிற இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு போன டேவோட ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 21,055 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மூமெண்ட்டாக 21,190 டு 21,340 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இதுவும் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான செட்டப்பாக இல்லை, மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ்மெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறதுன வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட், இதுலேயும் ஒரு மைனர் ட்ரெண்ட் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிவிடுவோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாரியாக தான். ஓப்பன் வந்து இதுக்கு கீழே இருந்தால் இந்த இடங்கள்லேருந்து பையா வாய்ப்பு இருக்கும். ஓப்பன் இந்த ட்ரெண்ட் லைன் மேலே இருந்தால் ஒரு ட்ரெண்ட் லைன் தொட்டுட்டு மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.